ஹாய், இன்னைக்கு நம்மளுடைய தளபதி நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்ததுல ரொம்பவே எங்களுக்கு ஹாப்பி. இன்னைக்கு நம்ம டிவிகே சின்னத்துல நாங்களும் பங்கேற்றதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஒவ்வொரு தொண்டர்களுமே பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு கும்பல் கூட்ட நெரிசலையுமே பெண்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுத்தது நம்மளோட விஜய் ரசிகர் மன்றம் மட்டும்தான் அப்படிங்கறது நான் கண்டிப்பா இந்த இடத்துல பதிவிடுறேன். ஏன்னா எவ்வளவோ கூட்ட நெரிசல்ல நம்ம ஒரு ரேஷன் கடையில போய் கியூல நின்னாலே எவ்வளவு பிரச்சனைகள் வர்ற காலகட்டத்துல அவ்வளோ மக்கள் தொகை பல ஆயிரம் பல லட்சம் ஆண்கள் அந்த இடத்துல இருக்கையில பெண்கள் அதுக்கு நடுவுல நிக்கும் போது ஒரு பெண்களை டச் பண்ணாதீங்க, அந்த பெண்ணை அந்த பெண்களுக்கு வழி விடுங்க, அவங்களை நெருக்காதீங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட டிவிகேவோட தொண்டர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். இவ்வளவு அழகா இருக்கிற ஒரு பொறுமையா நம்மளோட கட்சிக்கு இணைந்து எல்லாருமே கூடி வரணும் அப்படின்னு நினைக்கிறது நம்ம தளபதியோட கட்சியில மட்டும்தான் இவ்வளவு பாதுகாப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கறது நாங்க ஒவ்வொரு விஷயத்திலயும் நாங்க பாதுகாப்பா நாங்க ஃபீல் பண்ணோம். அந்த இடத்துல ஒரு நகையா இருக்கட்டும், எங்களோட குழந்தைங்களா இருக்கட்டும், நாங்க வச்சிருந்த பொருளா இருக்கட்டும், எங்களுக்கு முழுமையா பாதுகாப்பா எல்லா ஆண்களுமே கூட சப்போர்ட்டா இருந்து டிவிகே சின்னத்துல இருக்கிற அத்தனை உறுப்பினர்களுமே இது தானா சேர்ந்த கூட்டம். கண்டிப்பா நம்ம டிவிகே ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஒவ்வொருத்தருமே பிஸி ஷெடியூல்ல இருந்து வெளியில அவரை பாக்குறதுக்காக மட்டும் வந்திருக்கோம். பாத்தீங்க அப்படின்னா நம்ம தளபதியோட கட்சியில அவருக்கு கட் அவுட் வைக்க கூடாது, பேனர் வைக்க கூடாது, ஒரு சால்வை போத்தக்கூடாது அப்படின்னு எல்லாம் ஒரு கையை கட்டி போட்டாலுமே அத்தனை அவரு என்னென்ன விமர்சனம் செஞ்சாங்களோ அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவர் பதிலடி கொடுத்து வேலை கிண்டல் எல்லாமே செய்யறாங்க. ஆனாலும் நீங்க எவ்வளவு இடம் அவருக்கு கொடுக்காம இருந்தாலும் கண்டிப்பா அவரு ஜெயிக்க தான் போறாரு. அவர் 2026 சிஎம் ஆக தான் போறாரு. கண்டிப்பா இதுக்கு முதல் அடையாளம் அவர் என்ன மக்களுக்கு நல்லது செய்ய போறாரு அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவர் கூட்டத்துல இருந்த அத்தனை பெண்களுக்கும் முழு பாதுகாப்பு கொடுத்தது எந்த இதுன்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா டிவிகேல மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்மளும் ஒரு பெண்கள் தான். ஏன்னா எங்க போய் நின்னாலும் நம்மளுக்கு அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லாத இடத்துலயும் பல லட்சம் பசங்களுக்கு முன்னாடி நாங்க நின்னாலுமே ஒவ்வொரு பெண்களையுமே அவங்க தள்ளாதீங்க, கூட்ட நெரிசலுக்குள்ள அவங்கள விடாதீங்க, அந்த சகோதரி பாருங்க அவங்களுக்கு மயக்கம் வருதா, அவங்களுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு ஒவ்வொன்றுமே நீங்க ஆதரவு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா இது நம்ம டிவிகேல மட்டும்தான் முடியும். தேங்க்யூ. கண்டிப்பா நம்மளும் சேர்ந்து சப்போர்ட்டா நின்று வெல்வோம்.